பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். முத்துக்குமரனுக்கு தான் இந்த டிடிஎஃப் வின் பண்றதன் மூலமா மக்களுக்கு நான் ஒரு தகுதியான ஆளா எனக்கு காமிச்சுக்கணும். மோட் கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஜாக்லின் ஒரு வாரம் முத்துக்குமரன் கூட இருக்காங்க, ஒரு வாரம் பவித்ரா கூட இருக்காங்க, ஒரு வாரம் சௌந்தர்யா கூட இருக்காங்க, ஒரு வாரம் மஞ்சரி கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் உங்களுக்கு தோணுச்சா? இல்ல, ஜாக்லின் பண்ணது எனக்கு பிடிக்காம இருந்திருக்கு. ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? சோ முத்துக்குமரன் ஏன் ஜெயிக்கணும்? முத்துக்குமரன் ஏன் ஜெயிக்கணும்ன்றதுக்கு ரீசனா நான் அந்த கியூட்னஸ் அப்படின்ற விஷயத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் உள்ளேயும் டாக்ஸ் போகுது, வெளியிலையும் டாக்ஸ் போகுது. ஒண்ணு இந்த கேமுக்கு உழைப்ப போட்டு இப்போ சிங்கிள் மதரா இருக்காங்க, ஆனால் அதே சைடு உள்ள வந்து பார்ட்னர் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் போட்டு ஒரு கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சிங்கிள் மதர் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருக்கணுமா? மேஜர் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் உங்களை பத்தி முத்துக்குமரன் பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இந்த நாள் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். அது வந்துட்டு அவ்வளோ ஹைப்டா சொல்றாங்க. ஸோ பேசுறது ஒரு டெலிவிட நேரில் வணக்கம், நாங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 8 கடைசி வாரம், அதாவது ஃபைனல் வாரம் வந்தாச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தங்களோட கேமை முடிச்சுட்டு வெளியில வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நம்ம கூட ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ மஞ்சரி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெளியில என்ன ரிசப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள போகும்போது வேற மஞ்சரியா இருந்திருப்பீங்க, வெளியில இருந்தப்புறம் ஒரு பிரபலம் அப்படின்ற ஒரு முகம் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. எப்படி இருக்குது ரிசப்ஷன் வெளியில? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் பாக்குறவங்க எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப எதமா இருக்கு. ஓகே, நம்ம ஏதோ ஒண்ணு சரியா பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற வேலிடேஷன் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிலவு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கேட்ட ஒரு கேள்வி, நீ பொங்கல் கழிச்சு தானே வருவேன், எதுக்கு சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா ஃபைனல்ஸ் கணக்கு வச்சு ஒரு ஃபினாலே வந்து பொங்கல் அப்பதான் முடியும் அப்படின்ற மாதிரி சீக்கிரமா அனுப்பிச்சிட்டாங்கடா அவங்க கூட இருக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னேன். அம்மா, தங்கச்சி, ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரெஸ்பான்ஸ் ரொம்ப பாசிட்டிவா, நிறைய பேர் குறிப்பா பெண்கள் நிறைய பேர் வந்து பேசுறது வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, சோஷியல் மீடியாவில் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சிங்கிள் மதரா அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் தெரிவிச்சிருந்தாங்க. எவ்வளோ பூஸ்டாக இருக்கு இந்த கமெண்ட். இந்த கமெண்ட் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னா நீங்கள் என்ன கமெண்ட் சொல்வீங்க? நிறைய கமெண்ட்ஸ் பர்சனலா இன்பாக்ஸ்ல வந்த மெசேஜஸ், நான் ஒவ்வொரு மெசேஜும் ரிப்ளை பண்ண முடியல யாருக்கும் பர்சனலா, பட் நிறைய மெசேஜ் எல்லாத்தையும் டைம் எடுத்து ஒவ்வொரு மெசேஜ் விடாம படிச்சேன். நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல உங்களை பார்த்து நான் இப்படி இருக்கணும்னு நினைச்சு இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்றத பர்சனலா சொல்லியிருந்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நான் இப்படி இருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன், சிலர் வந்து என்னுடைய பசங்களை உங்களை மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது அதெல்லாம். அது ஒரு வெற்றி தான் கண்டிப்பா. ஆமா. ஓகே, இப்போ ரெண்டு குண்டு தூக்கி போட்ட மாதிரி 2 வாரம் எவிக்ஷன் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட எவிக்ஷன், அதுக்கப்புறம் தீபக் அவர்களோட எவிக்ஷன். இப்போ என்னன்னா 2 பேரும் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு நடந்த மாதிரியான ஃபேர்வெல் வந்து வேறு யாருமே பார்த்ததில்ல. உங்களுக்குமே பிக் பாஸ் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களை அமைச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் தீபக் அவர்களுக்கும். சரி, நான் வந்து நல்லா பண்ணேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். வெளியில் நிறைய பேசிகள் இருந்துச்சு, நான் இதனால எவிக்ட் ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் உங்களுக்கு தோணிருக்கும்ல. என்ன ரீசன் தோணுது உங்களுக்குள்ள? 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, ஏதோ ஒரு இடத்துல என்னோட கேம் சேச்சுரேட் ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல கேமா பார்க்கும் பொழுது அப்படி தோணுது, சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு. இன்னொன்னு, மக்களுக்கு பிடிச்ச, என்னை விட மக்களுக்கு பிடிச்ச ஆட்கள் இருக்காங்க, அவங்க உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி 2 விதமா இந்த விஷயத்த பார்த்தேன். ஓகே, நீங்க ஃபேர் அன்ஃபேர் அந்த கான்வர்சேஷன்ல போக விரும்புறீங்களா? ஆமா, நான் ஃபேர் அன்ஃபேர்க்குள்ளே போகல. ஏன்னா எப்பவுமே எனக்கு வந்து இப்ப அன்ஃபேரா இருக்கும், இதே மாதிரி என்ன மாதிரி பாக்குறவங்களுக்கு அன்ஃபேரா இருக்கும். சிலருக்கு வந்து அது ஃபேரான எவிக்ஷனா இருக்கிற ஆட்களும் இருப்பாங்க. ஸோ ஃபேர் அன்ஃபேர்ன்றதை தாண்டி அது மக்கள் முடிவுன்னும் பொழுது நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன். என்னை விட பிடிச்சவங்க உள்ள இருக்காங்க, அவங்க சரியா விளையாண்டவங்களா, நல்லா விளையாண்டவங்களான்றதை தாண்டி மக்களுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். தீபக் அவரோட எவிக்ஷன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தோடனே எவ்வளவு அதிர்ச்சியா இருந்துச்சு உங்களுக்கு அந்த விஷயம்? கண்டிப்பா என்னோட எவிக்ஷன் மாதிரியே தான் அதுவுமே. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் கண்டிப்பா. ஆனா அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இந்த வாரமும் இதே மாதிரி ஒரு அன்ஃபேரான விஷயம் நடக்க போதா அப்படின்றது இருந்தது. தீபக்கோடதுமே யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா தீபக் ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாரு. தீபக் வந்துட்டு ஃபினாலே மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு த்ரூ அவுட் த சீசன் வந்து அதை அவர் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாரு. அதனால எல்லாருக்குமே அது ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அது ரொம்ப ஏன்னா கண்டிப்பா அவர் அந்த ஃபினாலேல இருந்திருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட விருப்பமா இருந்தது. என்னுடைய விருப்பமாவும் அதுதான் இருந்தது. அது இல்லைன்னும் பொழுது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. ஓகே, இப்போ என்னன்னா கடந்த வாரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகமா புழங்கின வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணீங்களா, நமக்கு இது இல்லையே, இருந்திருந்தா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, நிஜமா இல்ல. ஏன்னா
அது ஏதோ ஒரு விதத்துல ஆரோக்கியமா இல்லைன்ற மாதிரி தான் நான் கண்டிப்பா. பாக்குறேன். ஏன்னா உள்ள அத்தனை பேர் சேர்ந்து விளையாடுறதுதான் விளையாட்டே தவிர அவங்கள வச்சு வெளியில ஒரு விளையாட்டு நடக்குதுல்ல, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. போன வாரம் புது ட்விஸ்ட் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. ஏற்கனவே இருக்கிற டாப் 8 அப்படின்றத தாண்டி சேலஞ்சிங் 8ன்றத எவிக்டான கண்டஸ்டன்ஸ் திரும்ப உள்ள கூட்டு வர அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. இந்த கேம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய பேருக்கு இது ஃபேரா படும், சில பேருக்கு அன்ஃபேரா படும். இந்த கேம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு அது நியாயம் இல்ல அப்படின்னு தான் தோணுச்சு. ஓகே. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே இருக்காங்க. அந்த காரணம் மாறுச்சா இல்லையான்றத பரிசோதிக்கிறதுக்கான களம் 14வது வாரம் கிடையாது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. அந்த 14வது வாரத்துல வந்துட்டு இவங்க இவங்களுக்கு ஈக்குவலா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆட்களான்னு மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான வாரம் 14வது வாரம் கிடையாது. ஏன்னா சிலர் முதல் வாரத்திலே எலிமினேட் ஆனவங்க, 2வது வாரத்துல எலிமினேட் ஆனவங்க. அங்க உள்ள இருக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் உழைப்ப போட்டு உழைப்பை தாண்டி ஒவ்வொருத்தரும் ரிஃபைன் ஆயிட்டே வந்திருந்தாங்க. அவங்க வெளியில போனவங்க யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. சோ உள்ள இருக்கிறவங்க அந்த ஹர்டில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்கள செதுக்கி ரிஃபைன் ஆகி ஒரு வெர்ஷனா 14வது வாரத்துல இருக்கும்போது இவங்க ஃப்ரெஷ்ஷா வெளியில போயிட்டு வெளில இருக்கிறத பார்த்துட்டு திரும்ப உள்ள அவங்கள அடிக்கிறது அப்படிங்கிறது அது எனக்கு ஃபேரா தெரியல. வீட்டுக்குள்ள நீங்க போன வாரம் மொத்த பிக் பாஸ் முத்துக்குமரனை தவிர்த்து மொத்த பிக் பாஸ் வீடு உங்களுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கஷ்டப்பட்டு இருந்தீங்க அந்த ஒரு வாரத்தை. எப்படி டேக்கிள் பண்ணி வந்தீங்க? எதனால உங்களை பர்டிகுலர் டார்கெட் பண்றதுக்கான ரீசன் உங்களுக்கு இடையில? டார்கெட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, நான் போன வரையிலும் அங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னே ஒண்ணு இல்லை. நான் வைல்ட் கார்டா போற வரைக்கும் அந்த சீசனோட பெரிய டிராபேக்கா நான் என்ன பார்த்தேன்னா, யாருக்குமே ஸ்ட்ராங்கா ஒப்பீனியனே இல்லை அப்படின்றதுதான். எல்லா விஷயத்தையுமே எல்லாருமே இதுக்கு இவ்வளவு பேசணுமா, இதுக்கு இவ்வளவு யோசிக்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கடந்து போயிட்டாங்க. யோசனையும் பேசுறதும் இல்லைன்னா என்ன பிக் பாஸ் அப்படின்றதுதான் என்னோட பாயிண்டா இருந்தது. ஏன்னா இந்த விளையாட்டுக்கு ஒருத்தவங்க போடுற உழைப்புன்றது டாஸ்க் ஆடுறதோ இல்ல அங்க சர்வைவ் ஆகுறதோ கிடையாது. அந்த விளையாட்டுக்காக நம்ம போடுற தாட் ப்ராசஸ் தான் உழைப்புன்னு நான் நினைக்கிறேன். சோ அது வைல்ட் கார்டு வரைக்கும் யாரும் அந்த தாட் ப்ராசஸ் ஒரு குறிப்பிட்ட சிலரை தவிர நிறைய பேர் போடாம ரொம்ப ஜாலியா பிக்னிக் போன மாதிரி இருந்தாங்களோன்ற மாதிரி இருந்தது. நான் வந்த பிறகு அது ஏதோ ஒரு இடத்துல உடைச்சிருக்கேன்னு நம்புறேன். அதனால மொத்த அட்டென்ஷனும் என் மேல வந்துச்சு. ஓகே. நீங்க வைல்ட் கார்டா போடுறதுக்கு முன்னாடி கேம் பார்த்துட்டு தானே நீங்க கம்ப்ளீட்டா? கேம் கம்ப்ளீட்டா பார்க்கல. ஆனா எனக்கு ஹைலைட்ஸ் தெரியும், ஒருத்தரோட கேம் பிளே எப்படி போயிருந்தது தெரியும். கண்டினியூஸா பார்க்கல, ஆனா எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். முத்துக்குமரன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருந்தீங்க. இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில முரண் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துச்சு டிடிஎஃப் வாரத்துல. இப்போ டிடிஎஃப் வாரத்துல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சோஷியல் மீடியால முத்துக்குமரன் டிடிஎஃப் வாரத்தில் முத்துக்குமரனா இல்ல, அந்த போட்டி அணுகிற ஒரு போட்டி மனப்பான்மையில ஒரு கடினமா தான் இருந்துட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க அங்க முத்துக்குமரன் எப்படி பாத்தீங்க? ஆமா, எனக்குமே அந்த வித்தியாசம் தெரிஞ்சது டிடிஎஃப் வாரத்துல. ஏன்னா ஃபினாலே நெருங்க முத்துக்குமரனுக்கு பதட்டமா இருந்தாருன்றத அவரே ஒத்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே டிடிஎஃப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் அதை தவற விட்டுறக்கூடாது அப்படின்றதுல எல்லாருமே ரொம்ப முனைப்போட இருந்தோம். அதுல கூடுதலா முனைப்போட இருந்தது முத்துக்குமரன், நான், ரயான், இந்த 3 பேரை தான் நான் சொல்லுவேன். டிடிஎஃப் ரொம்ப அவசியம் அப்படின்ற முனைப்போட ஆடினவங்களா நான் இந்த 3 பேரை தான் பாக்குறேன். அதுல முத்துக்குமரனுக்கு தான் இந்த டிடிஎஃப் வின் பண்றதன் மூலமா மக்களுக்கு நான் ஒரு தகுதியான ஆளா எனக்கு காமிச்சுக்கணும், எனக்காக இவ்வளவு நாளா ஓட்டு போட்டவங்களுக்கு நான் ஒரு தகுதியான ஆளை காமிச்சுக்கணும், அதுக்காக நான் டிடிஎஃப் ஜெயிக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம். இப்ப நான் ஃபினாலே போகணுன்றதுக்காக டிடிஎஃப் வின் பண்ணணும்னு நினைச்சேன். ரயான் அந்த காரணத்துக்காக, முத்துக்குமரனுக்கு ஒரு காரணம் இருந்தது. சோ அந்த டிடிஎஃப் வாரத்துல முத்துக்குமரன் சில இடங்கள்ல கொஞ்சம் டிஃபென்சிவா, சில இடங்கள்ல செல்ஃபிஷா யோசிச்சாரோன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் சுட்டி காட்டியிருந்தேன். அதுதான் அந்த முரணா வெளியில தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, உங்ககிட்டயுமே ரெக்ரெட் பண்ணி சொல்லியிருந்தாரா? இல்ல, ரிக்ரெட் பண்ணி சொல்றது இல்ல. நாங்க கடைசியில 2 பேருமே உட்கார்ந்து பேசுறதுனால அது அக்ரி டு டிஸ்அக்ரிக்கு தான் வரும். சரி, உன் பாயிண்ட் உனக்கு, என் பாயிண்ட் எனக்கு அப்படின்ற மாதிரி தான். அண்ட் இன்னொன்னு, நிறைய கான்வர்சேஷன் உள்ள நிறைய பேசியிருந்தோம். அந்த டிடிஎஃப் வாரத்துல எனக்கும் முத்துக்குமே நிறைய இடத்துல அந்த உரையாடல் நடந்துட்டு இருந்தது. அவர் ஏதோ ஒரு விதத்துல அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. நான் அதை எப்படி பார்த்திருந்தேன்னா, உள்ள மஞ்சரிக்கு இருக்கிற இதே கேள்வி வெளியில இருக்கும்ல, ஏன் டிடிஎஃப் வாரத்துல மட்டும் முத்துக்குமரன் இப்படி வித்தியாசமா இருக்காரு அப்படின்ற. நான் ஏதோ ஒரு இடத்துல முத்துக்குமரனுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கற வாய்ப்பா தான் என்னோட கான்வர்சேஷனை பார்த்தேன். ஏன்னா மஞ்சரிக்கே அப்படி தோணுதுன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா அப்படி தோணும். அதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த கான்வர்சேஷன் இருக்கட்டுமேன்ற மாதிரி தான் நான் நிறைய இடத்துல அந்த கான்வர்சேஷன் வச்சிருந்தேன். ஆனா அது வெளியில நிறைய இடத்துல நான் முத்துக்குமரனுக்கு எதிராக விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. போட்டியில நான் முத்துக்குமரனுக்கு எதிராக விளையாடிதான் ஆகணும். ஏன்னா 2 பேருமே அதுல ஒரு காம்படிட்டர்ஸ், அதனால அப்படிதான் இருந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ ரயானுக்கு நீங்க அந்த 2 பாயிண்ட் அப்படின்றது கொடுக்காம இருந்திருந்தா ஒருவேளை டிடிஎஃப்ல அவர் பின்னாடி வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் எல்லாருக்குமே தோணி இருக்கும். நீங்க ரெக்ரெட் பண்ணீங்களா? நம்ம தப்பி இப்ப அவர் கொடுத்துட்டோமே. இல்ல, நான் ரயானுக்கு கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு அந்த மொமெண்ட்ல நான் இம்பல்சிவா தான் அந்த டெசிஷன் எடுத்தேன். அந்த டெசிஷன் எடுத்ததுக்கு ஸ்ட்ராங்கான காரணம், அது ஒரு பெரிய டாஸ்க். அது ஒரு பெரிய டாஸ்க்னா எல்லாருமே
அப்ப சொல்லிக்கலாம் அந்த மொமெண்ட்ல வந்துட்டு ஹேர் கலர் தானே, யார் வேணா பண்ணிருப்பாங்க அப்படின்றது. ஹேர் கலர் பண்றதுன்றது எமோஷனலாவுமே ஒருத்தவங்கள ரொம்பவே அவங்களோட கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ரயான் அதை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு. அது எல்லாரும் பண்ணிருப்பாங்களான்றது தெரியாது. என்னோட 2 பாயிண்ட்டுக்காக அதை எடுத்து யாரோ ஒருத்தருக்கு நான் அப்படி கொடுக்கணுமா அப்படின்றது எனக்கு இருந்தது. நான் ஏன் அதை கான்ஃபிடென்ட்டா ரயான் கொடுத்தேன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் பத்தி பேசியிருந்தோம். அப்போ பேசும்பொழுது ஹேர் கலரிங் டாஸ்க்னா அதெல்லாம் நான் ஜாலியா பண்ணிப்பேன். எனக்கு வந்துட்டு ஏன்னா ரயானுக்கு வந்துட்டு கேம் இஸ் அ கேம், பாயிண்ட் இஸ் அ பாயிண்ட். நான் அதை ரயான் எனக்காக பண்ணல, 2 பாயிண்ட்டுக்காக தான் ரயான் பண்ணாரு. ஆனா மத்தவங்களுக்கு அந்த தெளிவு இருந்திருக்குமா இல்ல அதை இங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது ஷூரா தெரியாத விஷயத்துக்கு அகேன்ஸ்டா ஷூரா ஒரு விஷயம் தெரியும் போது இது இவருக்கு கொடுக்கலாம்னு நான் அந்த இடத்துல டிடிஎஃப் பாயிண்ட்டை தாண்டி ஒரு பர்சனுக்கு நான் பண்ற ஒரு வேலையா தான் நான் யோசிச்சேன். அதனால தான் நான் ரயானுக்கு அதை கொடுத்தேன். ஓகே 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 மேம். உங்களோட ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசி ஆகணும். கடைசி கட்டத்துல ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் மலர்ந்துச்சு. அவங்களும் ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்காக. நீங்களும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு? கடைசி கட்டத்துல தான் எங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க கிஃப்ட் கொடுக்கும் போது தான் இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் எங்களுக்கு பெருசாக வெளியே தெரிய ஆரம்பிச்சது. எங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி அப்படி ஒரு பாயிண்டே இங்கதான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டே இல்லாம அது கொஞ்சம் கொஞ்சமா தான் பில்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள போனதுல இருந்தே என்னால ஜாக்லின் கூட நிறைய இடத்துல ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா ஜாக்லின்மே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு வெர்ஷனா ஜாக்லின் இருந்திருக்கலாம். அதே மாதிரி சாச்சனா என்னோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெர்ஷனா இருந்திருக்கலாம். மனுஷங்க ரிஃபைன் ஆகி வர்றது தானே ஒரு வெர்ஷனும். இப்போ இருக்கிற என்னோட வெர்ஷன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷனா இருக்காது. அப்படி ஜாக்லினை ஏதோ ஒரு இடத்துல என்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஜாக்லின் கேம்ல எப்படி இருக்காங்கன்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த அன்பு வந்து தேவைப்படுது. ஷீ இஸ் சம்மன் ஹூ கிரேவ்ஸ் ஃபார் லவ் அண்ட் அட்டென்ஷன், அந்த கேர் அப்படின்றது. அது நான் நிறைய கொடுத்தனானா எனக்கே டவுட் தான். நான் நிறைய லவ் கொடுத்தனானா கிடையாது. எனக்கு அப்படி கொடுக்கவும், அப்படி எக்ஸ்பிளிசிட்டா என்னால லவ் கொடுக்கவும் தெரியாது. ஏன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நான் வந்துட்டு ரொம்ப ரிஜிடா இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல லவ் கொடுக்க தெரியாது. பட் ரொம்ப ஏக்கமா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமா கொடுத்தாலே நிறைய இருக்கும்ல. அதுதான் ஜாக்லின் என்கிட்ட பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எதிர்க்க நிக்கும் போது யாரோ ஒருத்தர் கூட நிக்கும் போது அது அவங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்திருக்கு. அதுதான் அவங்களுக்கு அந்த சொலாஸ் மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்ப சுனிதா உள்ள போனப்போ ஒரு பாயிண்ட் சொல்லுங்க ஜாக்லின் கிட்ட, நீ என்ன ஒரு வாரம் ஒரு ஆள் கிட்ட இருந்துட்டு இருக்கிற, ஓட் கவுண்டுக்காக நீ ஒரு ஆள் கிட்டயும் சேக்கா இருந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாங்க. நீங்க அந்த விஷயத்தை அப்படிதான் பாக்குறீங்களா? ஓட் கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஜாக்லின் ஒரு வாரம் முத்துக்குமரன் கூட இருக்காங்க, ஒரு வாரம் பவித்ரா கூட இருக்காங்க, ஒரு வாரம் சௌந்தர்யா கூட இருக்காங்க, ஒரு வாரம் மஞ்சரி கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் உங்களுக்கு தோணுச்சா? இல்ல அப்படி அவ்வளவு தீர்க்கதரிசியா ஓட் கவுண்ட் ஜாக்லினுக்கு தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த ரீசனுக்காக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மைண்ட் ஷிஃப்ட்ஸ் இருந்திருக்கு கண்டிப்பா. ஜாக்லினுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல மைண்ட் ஷிஃப்ட்ஸ் இருந்திருக்கு. ஆனா அதுக்கான காரணங்களும் இருந்திருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். முத்துக்குமரன் கூட அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டாம் அண்ட் ஜெரி மொமெண்ட்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. அதே சமயம் அவங்க போட்டியாளர்கள்ன்றதும் இருக்கு. எனக்கும் ஜாக்லினுக்கும் அவ ஏதோ ஒரு இடத்துல இவளை யாருமே புரிஞ்சுக்கல, நம்ம புரிஞ்சுக்கணும்ன்ற முயற்சியை தாண்டி இவளை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ இவ கூட நிக்கணும்னு நிறைய இடத்துல எனக்காக நின்று இருக்காங்க. சில இடத்துல ஜாக்லின் பண்ணது எனக்கு பிடிக்காம இருந்திருக்கு. ஏன் இவங்க இப்படி பண்றாங்க, சௌந்தர்யா கூட சேர்ந்து புள்ளி பண்ணதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்துட்டு ஜாக்லின் கிட்ட உடன்பாடு இல்லாத விஷயம் வருது. கொஞ்சம் நாட்கள் போக போக ஒரு மனுஷங்களை நம்ம புரிஞ்சுக்கும் போது சரி இவங்க அப்படி இல்ல, மொத்தமா அவங்க இப்படி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுப்போம்ல. அதுதான் அந்த கடைசி 2-3 வாரத்துல நடந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டதா இருக்கட்டும் இல்ல அவங்கள பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டதா இருக்கட்டும், கேமை தாண்டி ஒரு பர்சனா இவங்க வந்து இந்த நம்பிக்கைக்கு உரியவர்கள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் 2 பேரும். நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் கேம் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. கேம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணோம், பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு ரெக்ரெட் பண்ணீங்களா? வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முந்தைய எபிசோட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஹைலைட்டான மொமெண்ட் பார்க்கும்போது இது நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு வருத்தப்பட்டீங்களா? ராணோட விஷயம் யோசிச்சேன். ஏன்னா எல்லாமே நாங்க உள்ள இருக்கும் பொழுது அந்த உள்ள இருக்கிற அந்த 18 பேரோ 20 பேரோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும்தான் இந்த விஷயம் பாக்குறோம். அவங்களோட ஃபேமிலி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறது கிடையாது. சோ ராணா வந்து நான் வந்து ஸ்பாயில் கிட்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அது வந்து அவங்க அம்மா இருக்கும்பொழுதே நான் சொல்லியிருப்பேன், நீ வந்து நீங்க தான் ரொம்ப செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அது எப்படின்னா இப்ப எங்க வீட்டுல ஒரு தம்பி என் தம்பிக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுக்குறான்னா நீதாமா அவனுக்கு எடுக்கிற அப்படின்னு நம்ம அம்மா கிட்ட எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல சொல்லப்பட்டதுதான் அது. அது வெளியில இருக்கும்போது ராணவ் எதிர்க்கவே சொன்னதுதான். அவனை வந்து ஜட்ஜ் பண்ணணும்னோ இல்லைன்னா வந்துட்டு அப்படி பின் பண்ணணும்னு நான் அவன் எதிர்க்க அதை சொல்லியிருக்க அவசியமே இருந்திருக்காது. வேற யார்கிட்டயோ போய் நான் அதை சொல்லியிருக்கலாம். நான் அது ஏதோ ஒரு உரிமையில அதை சொன்னேன்.
பட் ஆனா அது வீட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும்ன்றத நான் அந்த மொமெண்ட்ல யோசிக்கல. சோ வெளியில வந்து பார்க்கும்போது ஓகே அவங்க ஃபேமிலி இதை பார்க்கும்போது ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் அது பண்ணிருக்க வேணாமோ அப்படின்ற மாதிரி ரெக்ரெட் பண்றீங்க. இன்ஃபேக்ட் பவித்ரா பத்தி பவித்ராவுக்கும் எனக்கும் நல்ல பாண்ட் உள்ள இருக்குன்றதே நிறைய பேருக்கு வெளியில தெரியலன்றதே எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நானும் பவித்ராவுமே ஒரு நல்ல பாண்ட்ல இருந்ததுனால தான். இப்ப ராணுவாகட்டும் பவித்ராவாகட்டும் நீங்க பாத்துருக்கலாம், நான் யாருமே அவ்வளவா கலாய்க்கவே மாட்டேன் அந்த வீட்டுக்குள்ள. நான் ராணுவையும் பவித்ராவை மட்டும் தான் கலாய்ப்பேன். ஏன்னா அந்த ஸ்பேஸும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவங்க 2 பேருக்குள்ள எங்களுக்கு அது இருந்ததுன்றதுனால தான் அதை பண்ணவே முடிஞ்சது. இப்ப நான் போயிட்டு அருணை வந்து கலாய்க்க மாட்டேன், இல்ல வேற யாரையும் கலாய்க்க மாட்டேன், ஏன்னா அந்த ஸ்பேஸ் இல்ல. அருணும் விஷாலும் கலாய்ச்சிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பாண்டா தான் வந்துட்டு எனக்கோ ராணுவுக்கோ இல்ல எனக்கோ பவித்ராவுக்கோ இருந்தது. கேம் தாண்டி பர்சனா சொல்றேன். கேம்ல நான் வந்து அவங்களை எப்படி ரேங்க் பண்ணிருக்கேன்றது அவங்க கேமுக்கு போடுற அந்த ஸ்ட்ராட்டஜி எஃபர்ட்டை பொறுத்து இருந்தது. பட் ஆனா ஆஸ் அ பர்சனா பவித்ராவுக்கும் எனக்குமே உள்ள ஒரு நல்ல பாண்ட் இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய இடத்துல பவித்ரா எனக்காக நின்று இருக்காங்க. பவித்ரா வந்துட்டு அந்த பொம்மை டாஸ்க்ல என் பொம்மைய வைக்காதப்ப கூட நான் பவித்ரா வேணும்னே வைக்கல அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை உள்ள. எல்லாருமே வந்து சொன்னாங்க இப்படி இருக்கு, இல்ல வீக்கெண்ட்ல கேட்ட போது கூடமே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இல்ல நான் நம்புறேன் அவங்க வேணும்னே வைக்கலன்னு, அதனால எனக்கு அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு தான் நான் வீக்கெண்ட்லயுமே சொல்லியிருப்பேன். சோ அந்த பாண்ட் உள்ள இருக்கு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்களோட கற்பனைக்கு ஏத்த மாதிரி அதை எப்படி பாக்குறாங்களோ அவங்க அதை அப்படி பாக்குறாங்க. உங்களுக்கு அது விட மீடியால பாத்திருப்பீங்க கண்டிப்பா. அந்த 2 கையில ஒரு கை முத்துக்குமரனோட கையா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் வருது. நீங்களுமே அதை பாத்திருப்பீங்க. நீங்களுமே அந்த விஷயம் நடக்குன்ற மாதிரி விஷ் பண்ணுவீங்க. சோ முத்துக்குமரன் ஏன் ஜெயிக்கணும், உங்களோட ஆசை என்ன? முத்துக்குமரன் ஏன் ஜெயிக்கணும்னா, இப்போ அங்க இருக்கிறதுல அது ஜெயிக்கிறதுக்கு தகுதியான நபரா நான் முத்துக்குமரனை தான் பாக்குறேன். அதனால முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு. முத்துக்குமரன் ஏன் ஜெயிக்கணும்ன்றதுக்கு ரீசனா நான் அந்த கன்சிஸ்டன்சியை தான் பாக்குறேன். எப்படின்னா எல்லாரோட கேம் பிளேவும் ஏதோ ஒரு இடத்துல இங்க இவங்க டவுன் ஆனாங்க, இங்க இவங்க எமர்ஜ் ஆனாங்க, இங்க இவங்க காணவே காணோம் அப்படின்னு இருக்கும்பொழுது தொடர்ந்து இந்த கேமுக்கான உழைப்பை வந்து கன்சிஸ்டண்டா போட்ட ஒரு பிளேயரா வந்து நான் முத்துக்குமரனை பாக்குறேன். அதனால எனக்கு அவரு ஜெயிக்கணும். அந்த உழைப்பு வந்து சரியாவும் இருந்திருக்கு நிறைய இடத்துல அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் முத்துக்குமரன் கிட்ட எனக்கு இருந்திருக்கு. அவர் அணுகிற விதம், அவர் சில இடத்துல ரொம்ப டிஃபென்சிவா பேசுறது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளான விஷயங்கள் இருக்கு. அது அவரே நிறைய இடத்துல உணர்ந்திருக்காரு, மாத்திக்கணும்னு நிறைய சொல்லியிருக்காரு. அதை தாண்டி பார்த்தா ஐ திங்க் லைக் ஹி இஸ் பெஸ்ட் அமாங் த லாட். அதனால எனக்கு அவர் ஜெயிக்கணும். வெளியில வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் யார்கிட்ட நீங்க பேசுனீங்க, யாராவது விஷயங்கள் சொன்னாங்க? நான் வெளில வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணது அன்ஷி, அப்புறம் தர்ஷிகா, ஆனந்தி, இவங்க 3 பேர்கிட்ட தான் பேசினேன். ஏன்னா மத்தவங்களாம் ஆல்ரெடி உள்ள இருந்தாங்க வரப்போ, அதனால மத்தவங்க யார்கிட்டயும் பேச வாய்ப்பு கிடைக்கல. என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க, என்ன விஷ் பண்ணாங்க உங்களுக்கு? இல்ல ரொம்ப காமனா தான் கேட்சப் பண்ணிக்கிட்டோம், எப்படி இருக்கு வெளியில அப்படின்ற மாதிரி தான். மற்றபடி ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டோம். ரொம்ப ஜென்ரலா தான். மனுஷன் சொல்லும் போது என்ன ஒரு விஷயம் வருது, டால் டாஸ்க்ல ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கான ஃபைட் அப்படின்றது வந்து அவ்வளவு பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஃபைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிருச்சு, அமைதி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ எதனால அந்த தீ பத்துச்சு, எதனால அந்த தீ வந்து அமர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல அன்ஷிதா என்ன ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா நான் நெகட்டிவா இருக்கேன் அப்படின்றது அன்ஷிதாவோட பார்வையா இருந்தது. ஏன்னா அன்ஷிதாவோட பர்சனாலிட்டி ரொம்ப எல்லாருக்கும் அன்பு செலுத்துற இல்ல பாசத்தை எக்ஸ்பிளிசிட்டா காமிக்கிற ஒரு பர்சனாலிட்டியா தான் அவங்க அந்த வீட்டுல இருந்தாங்க. அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நான் இருந்தேன். எனக்கு அன்புன்றது இந்த ஃபார்ம்ல தான் செலுத்தணும், இப்படி விழுந்து விழுந்துதான் செலுத்தணும்ன்றது இல்லாத ஒரு ஆளா தான் நான் இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு டாஸ்க் அப்புறம் சொன்னாங்க, ஐ வாண்ட் டு நோ யூ மோர் மஞ்சரி, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம யாருக்கும் தேங்க்யூ சொல்ற டாஸ்க்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு தேங்க்யூ சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என் அம்மா, பையன், என் பார்ட்னருக்கு தேங்க்யூ சொல்றேன்னு பேசியிருந்தப்போ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஐ வாண்ட் டு நோ யூ மோர். அதான் ஒரு விஷயத்த வச்சு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, அவங்க அது கிடையாது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. டாப் 6 இருக்கிறாங்க. சரி, டாப் 5 உங்களோட ப்ரெடிக்ஷன் யாரு? டாப் 5 ரயன் இருக்கார் ஆல்ரெடி. அந்த கோட்டை அழிக்க முடியாது. என்னோட ப்ரெடிக்ஷன் தாண்டி நான் விருப்பப்பட்ட போட்டியாளர்கள்ல இப்ப டாப் 5 இல்ல. அதனால நான் விருப்பப்படுற டாப் 5 இப்ப இருக்கிறவங்கள யோசிச்சேன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான், பவித்ரா கேன் கோ.
பவித்ரா கேன் கோ. சரி ஓகே, இப்போ கம்பேரிங் டு விஷால் ஐ திங்க் லைக் பவித்ரா கேன். ஓகே, அவங்க மோர் டிசர்வ்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ சௌந்தர்யா பத்தி கடந்த வாரத்துல அதிகமான டாக்ஸ் போயிட்டு இருக்குது. அவங்ககிட்ட கியூட்னஸ் அப்படின்ற விஷயத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் உள்ளேயும் டாக்ஸ் போகுது, வெளியிலையும் டாக்ஸ் போகுது. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? உள்ள இருந்தப்ப சௌந்தர்யோட கேம் எந்த அளவுக்கு டஃபா இருந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொன்ன அதே விஷயம் தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஒண்ணு இந்த கேமுக்கு உழைப்ப போட்டு இந்த கேம்ல இருக்கிறது, இன்னொன்னு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்யறதுனால இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ரெண்டாவது விஷயம் தான் நான் பாக்குறேன். சௌந்தர்யா பண்ற ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு போல, அதனால உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க அந்த கேமுக்கு எஃபர்ட் போட்டாங்களான்னு கேட்டா எனக்கு இல்லன்றதுதான். ஆமா, என்னோட பதில் அந்த கேமுக்கான as a கேமா அவங்க எஃபர்ட் போடல. அவங்களாவே இருக்கிற சில இடத்துல அவங்கள நிறைய இடத்துல மக்கள் மன்னிச்சிருக்காங்க, நிறைய இடத்துல ஏத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க ஒரு டைப் ஆஃப் கண்டஸ்டன்டா நான் பாக்குறேன். ஓகே, அந்த டைப்பும் இருக்கிறாங்க உள்ள. ஓகே ஓகே. இப்போ அட்லாஸ்ட் இப்போ கமெண்ட்ஸ் நிறைய நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பர்சனல் உங்களோட பர்சனல் நோன்ற மாதிரி இப்போ சிங்கிள் மதராக இருக்காங்க, ஆனால் அதே சைடு உள்ள வந்து பார்ட்னர் அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் போட்டு ஒரு கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க விரும்புறீங்க? ஏன் சிங்கிள் மதர் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருக்கணுமா? கரெக்டான பதில். மேஜர் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் உங்களை பற்றி முத்துக்குமரன் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இந்த நாள் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் அதுவும் அந்த ஒரு விஷயத்தை சொல்லி மட்டுமே உங்களோட பயணத்தை வந்து சுருக்கிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வரும்போது வீட்டுக்குள்ள அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, வெளியில எப்படி ஃபேஸ் பண்றீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும்னா, அவ்வளோ ஈஸியா பேசுறது மட்டும்தான் அப்படின்னா எல்லாரும் பேசிடலாம்ல, அப்போ ஏன் பேச முடியல? அதுவும் ஒரு ஸ்கில்ன்றதுனால தானே அது வந்துட்டு அவ்வளோ ஹைப்டா சொல்றாங்க. ஸோ பேசுறது ஒரு ஸ்கில். ஸோ என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்றேன். அப்படி பார்த்தா உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே நடிகர்கள், நிறைய பேர் ஆர்டிஸ்டா இருக்காங்க. அப்போ உங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க தெரியும். அதனால நீங்க நடிச்சு அந்த சுச்சுவேஷனை கடந்துறீங்கன்னு சொன்னா எவ்வளோ அபத்தமா இருக்குமோ அப்படிதான் நான் அதை பாக்குறேன். ஓகே, இப்போ ஒரு டாஸ்க்னு வரும்போது பேச்சு அப்படின்ற விஷயத்தை தாண்டி இப்போ டெவில் டாஸ்க்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து ஒரு கேம் அப்படின்ற ஒரு பார்வையோட மட்டும் அணுகிங்களே தவிர அதை தாண்டி வேற எதுவும் நீங்க உள்ள போல. ஒரு டாஸ்க் அணுகும்போது உங்களோட மைண்ட் செட்ன்றது எப்படி இருக்கும்? இது அவங்க பர்சனலோட அஃபெக்ட் பண்ணுமா, இல்ல இது வந்து இவங்களை ஹர்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி விஷயத்துக்குள்ள பயங்கரமா யோசிப்பீங்களா? நிச்சயமா அதுல தாட் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு ஒரு பிளே அவுட் வருது. இப்ப டெவில் டாஸ்க்கு ஒரு பிளே அவுட் கொடுக்குறாங்க. என்னன்னா அது ஒரு டெவில் உலகம். இங்க இருக்கிறவங்களுக்கு இரக்க குணம் கிடையாது, மனிதாபிமானம் கிடையாது, அவங்களுக்கு வந்து எமோஷனே கிடையாது அப்படின்னு இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்த பண்ணும்போது இறக்கமே இல்லாம பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது அதாங்க டாஸ்க். இறக்கமே இல்லாம இருக்கிறது தான் டெவிலோட குணம்னா நான் அந்த இடத்துல மஞ்சரியா அந்த விஷயத்த பண்ணல, டெவிலா பண்றேன். சோ நான் அப்ப அந்த இடத்துல நான் என்னோட டெவிலா உணர்ந்தா மட்டும்தான் நான் அதை பண்ண முடியும். நான் இருந்தாலுமே எனக்கு அங்க இடத்துல நிறைய சேலஞ்ச் இருந்தது. என்னன்னா அன்ஷிதாக்கு வந்து சாச்சனா மிளகா கொடுக்கும் பொழுது நான் ஒரு டெவிலா இருந்தாலுமே என்னோட பவுண்டரியில அது கொஞ்சம் ஓவர் டூவா இருக்குன்றதுனால நான் அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அவங்க தண்ணி கொடுக்குறாங்க, நான் தண்ணியை தடுத்துட்டு பால் எடுத்துட்டு வந்து கொடுங்க, பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து காரத்துக்கு பால் கொடுத்தா சீக்கிரமா சரியாகும்ன்றது எனக்கு தெரியும். அதனால அதை நான் ஒரு ஆர்டரா சொல்றேன். ஸோ எந்த இடத்துல அதெல்லாம் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் நான் பண்ணேன். பட் அந்த பிளே அவுட் தாண்டி போக கூடாதுன்றத நான் யோசிச்சு பண்ணேன். இப்போ நான் முட்டை ஊத்துனப்போ தெரியாம அது கண்ணுல போயிடுச்சு, பவித்ராவோட கண்ணுல. சோ நான் ஒரு டெவிலா இருந்து இறக்கப்பட்டு அவளோட கண்ணை துடைக்கிறதுக்கு அலோவ் பண்ணேன்னா அது பிளே அவுட் படி சரியா இருக்காது. நான் அப்ப தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணியை மூஞ்சில் அடிக்கிறேன். சோ அது வாஷ் அவுட் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி தான் நான் வந்து நுவான்ஸோட அந்த கேம் வந்து ஹேண்டில் பண்ணேன். சோ அந்த பிளே அவுட்டுக்கு நியாயமா நான் வந்துட்டு இருக்கணும்ன்றது மட்டும்தான் எனக்கு இருந்ததே தவிர வேற எந்த இடத்துலயும் பர்சனலா வந்துட்டு அந்த கேம் எடுத்துட்டு போக கூடாதுன்றதுல நான் தெளிவா இருந்தேன். ஏதோ ஒரு வகையில எல்லாருமே அந்த டாஸ்க்ல டெவிலா தான் இருந்தோம். இது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா பிசிக்கலா இருந்ததுனால இது நிறைய பேசப்பட்டதோ அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. நீங்க இப்ப உள்ள போறீங்க திரும்ப? நானா கால் வந்தோடனே உள்ள போயிடுவேன். சரி ஓகே, நீங்க உள்ள போறீங்க. உள்ள போயிட்டு இந்த கேள்வி இந்த ஆள்கிட்ட நான் கேட்டுருவேன் கண்டிப்பா அப்படின்னா நீங்க யாருன்னு என்ன கேள்வி யார்கிட்ட கேட்பீங்க? இல்ல எனக்கு அப்படி எந்த கேள்வியுமே இல்ல. ஃபைன் மைண்ட் செட்ல தான் இருக்கிறீங்க, எதுவுமே கிடையாது. ஏன் கேம் முடிஞ்சிருச்சு. ஐ அம் நாட் இன் தி கேம் எனிமோர். ஓகே, ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க யாரு கொடுப்பீங்க? நான் இருக்கிற எல்லாருக்குமே கொடுப்பேன். ஏன்னா இப்ப 5 பேருமே கேம்ல இருக்காங்க. ஸோ 5 பேருக்குமே என்னோட இன்புட் கொடுப்பேன். லைக் அவங்களோட கேம் இவ்வளவு நாள் பார்த்துருக்கேன். அதுல எப்படி அவங்க வந்துட்டு இது நான் போறதுனால எதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்லைன்னு இல்ல, என்னோட பாயிண்ட்னால எதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்லை. பட் ஆஸ் அ இன்புட்டா அவங்க கேம் இவ்வளவு நாள் பார்த்தவங்களா அவங்க எப்படி விளையாடி இருக்காங்க, என்ன சூப்பரா பண்ணிருக்காங்கன்ற அஷூரன்ஸ் கொடுத்தாலே அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.